ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜே கார்டன் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வாட்டர் லில்லி சேல் போஸ்ட்டு. லாஸ்ட்டாக ஒரு லோட்டஸ் இருக்குது. அப்புறம் நிறைய பேர் லோட்டஸ் கேட்டுட்ருக்கீங்க. பட் லோட்டஸ் இப்போ நம்மக்கிட்ட இல்லை. ஆக்சுவலி பீகாக் பிங்க் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டப்பு நான் எடுக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு ரீபாட் பண்ணி அது டைம் கொஞ்சம் இல்லை. நான் சேல் போஸ்ட்டு அதனால தான் கொஞ்சம் லேட்டாக போட்டுட்ருக்கேன். ஏன்னா நல்லா ஹெல்த்தியான பிளான்ட் எனக்கு தோணும் போது கிடைக்கும் போது நான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா நம்ம கார்டனில் இருந்து நான் அப்படியே எடுத்து கொடுத்துட்ருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா பாப்ரன் பிங்க்கு. இந்த வெரைட்டி டியூபர்ஸ் இருக்குது. டியூபர்ஸ் பிளான்ட், அதாவது செடியோடு இருக்குது, தொட்டியில் இருக்குது. அது நம்ம வந்து கேட்கும்போது தான் எடுத்து கொடுக்க முடியும். நிறைய பேர் காட்டுங்க, இப்போ பார்த்துட்ருக்கீங்களா, இதுவும் வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்டு. இது ஒரு பிளான்ட் அவைலபிளாக இருக்குது. அப்படி இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து 2 டியூபர் இருக்குது. ஒன்றுத்தில் மொட்டு பூ வந்துருச்சு, இன்னொன்று டியூபராகவே இருக்குது. அது ஏன்னா இது ரெண்டுமே டோர்மென்சிக்கு போனதுக்கப்புறம் நான் டிஏபி கொடுத்து பூ ஒரு இதில் வந்து பூ வந்துருச்சு. ஒரு செடியில் பூ வந்துருச்சு, இன்னொரு செடியில் இன்னும் பூ வரல. அப்போ வந்து நம்ம அதை ரீபாட் பண்ணணும். ஏன்னா அதுக்கான சத்து அதில் கரெக்டாக கிடைக்கல. அந்த மாதிரி தான். இது பார்த்திங்கன்னா ரூபி. ரூபியில் நமக்கு நல்ல டியூபர்ஸ் கிடச்சிருக்கு பாருங்கள். இது எல்லாமே ரூபி தான் பாருங்கள், மொட்டோடு இருக்குது. இதில் 2 செடி இருக்குது பாருங்கள். இது ஒரு செடி, பெருசாக மொட்டோடு இருக்கிறது ஒரு செடி. இதை வச்சா 2 செடியாக நமக்கு வளர்ந்துடும் பாருங்கள். இது எல்லாமே டியூபர் தான், ரொம்ப நல்ல ஹெல்தியான டியூபர். ஸோ இப்போது நமக்கு வெதரும் சரியாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி டியூபர் ஃப்ளவரிங் பிளான்ட் வாங்கி வச்சாவே நமக்கு நல்லா வளர்ந்துடும். ஸோ டியூபராக இருக்கும்போது நான் ஏன் ஃப்ளவரிங் பிளான்ட் கொடுக்கணும்? ஃப்ளவரிங் பிளான்ட்டும் இருக்குது, டியூபர்ஸும் இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஒரு 6, 7 பிளான்ட் டியூபர்ஸ் இருக்கும். அப்புறம் இது டவுபன் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன தொட்டியில் வச்சதுனால தான் நமக்கு டியூபர் ஃபார்ம் ஆகிட்டு கிடச்சிட்ருக்கு. ரொம்ப சின்ன தொட்டியில் என்ன கொஞ்சம் இடத்த வந்து நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக சின்ன சின்ன தொட்டியில் வச்சேன் பாருங்கள். இது வந்து டவுபனோட டியூபர் பிளான்ட்டு. இதை நம்ம நல்ல பெரிய டப், அதாவது ஒரு 100 ருபீஸ் டப்பில் நம்ம வச்சோம்னா நல்ல பெரிய பெரிய இலையாக வந்து பூவும் நல்லா பெரிய பூவாக வரும். இந்த ரேஞ்சுக்கு வாங்கி வச்சாவே போதும், ரொம்ப நல்லா வளர்ந்துடும். அடுத்து நம்ம பார்க்குறது கீழார்க்கும். இந்த டியூபர்ஸ் எல்லாம் 2 இருக்குது இல்லைங்களா, இந்த 2ம் வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடி எடுத்து போட்டு தண்ணியில் போட்டு வச்சுருந்த டியூபர்ஸு. இது லாஸ்ட் வீக் நான் வந்து அப்லோட் பண்ணி வச்சேன். இது அப்போ வந்து ஸ்ப்ரவுட்ஸ் இல்லை. அந்த வீடியோ நான் இந்த வீடியோலேயே ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக வந்திருக்கா. இது குட்டியாக டியூபர் இருக்கிற மாதிரி இருக்குது. 2 செடி. இது வந்து நீங்கள் வாங்கிட்டு உங்கள் கிட்ட வந்ததுக்கப்புறம் தண்ணியில் போட்டு வச்சுட்டா இன்னும் நல்ல பெரிய பெரிய லீஃபாக வரும், நல்லா லென்த்தாக வரும். அப்போ நம்ம பிளான்ட் பண்ணிக்கலாம். இது 4 டியூபர் ஒன்றா இருக்குது பாருங்கள். 1, 2, 3, 4 இருக்குது. 4 செடி வளரும் இதில். அந்த மாதிரி ஒவ்வொரு செடியும் ஒரு ஒரு மாதிரி, ஒரு டியூபரும் ஒரு சைஸில் இருக்குது பாருங்கள். டியூபர் பெருசாக சின்னதாக அந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம பார்க்கக்கூடாது. எவ்வளோ பெருசாக இருக்கோ அந்த வந்து சிலர் வந்து எனக்கு பெரிய டியூபராக கொடுங்க அப்படின்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து மல்டி ஸ்ப்ரவுட்ஸு பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள், இதுலேயும் பாருங்கள். நான் கை வச்சு காட்டுறேன் பார்த்தீங்களா? இது வந்து இங்கே ஒரு ஸ்ப்ரவுட் வருது, இது ஒன்று, அதுக்கு மேலே ஒன்று. இந்த மாதிரி குட்டி குட்டி டியூபர்ஸில் தான் நமக்கு நிறைய பிளான்ட்ஸ் வரும். ஆனால் நிறைய பேர் நான் கொடுத்த காசுக்கு இது ஒர்த்து இல்லைன்னு சொல்லுவீங்க. ஏன்னா சின்னதாக இருக்குது டியூபர் அப்படின்னு. ஆனால் இதுதான் ஒர்த்துங்க. ஏன்னா உங்களுக்கு அது ஒரு சிலருக்கு புரியுறதில்ல. அது சொல்கிறேன், அதனால் சொல்ல வந்தேன். அப்புறம் உங்கள் கிட்ட வரும்போது ஒரு 10 நாள் தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா இந்த மாதிரி செடி வந்து க்ரோத் இருக்கும். அப்போது இந்த வேர் இருக்குது பார்த்தீங்களா, வேர் வந்துருச்சுல்ல, இந்த ஸ்டேஜில் நம்ம பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி நட்டுக்கலாம். இப்போ பார்க்குறது ட்ராபிக் சன்செட்டு. ட்ராபிக் சன்செட்டில் இது நல்ல பெரிய ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு டியூபர் தான். நான் நட்டு வைக்கல. ஏன்னா எனக்கும் கொஞ்சம் அந்த சொன்னேன் இல்லைங்களா, இங்கே முடியல, எனக்கு வேலை கொஞ்சம் செய்ய முடியல, அவ்வளோதான். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் கூட. இது பார்த்திங்கன்னா 2 ஒரு டியூபர் இங்கே ஃபார்ம் செடி வந்து அந்த செடியில் ஒரு டியூபர் ஃபார்ம் ஆகிடுச்சு. இங்கே ஒரு செடி, இதில் வந்து 2 செடி இருக்குது. ரொம்ப நல்ல ஹெல்தியானது. இது வந்தால் உங்ககிட்ட உடனே நீங்கள் நட்டுக்கலாம். நட்டால் ஒரு 25 நாளில் நமக்கு பூ வந்துடும். இந்த மாதிரி வேர் வந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சம் வேர் வந்து இவ்வளோ வேர் இருக்கணும் இல்லை பாருங்கள், இந்த அளவுக்கு இப்படி இந்த வேர் எல்லாம் கீழே வச்சுட்டு நட்டுக்கலாம் பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி. இது நான் வந்து இப்போது ஃப்ரெஷ்ஷாக எடுத்த டியூபர். இதுவும் ட்ராபிக் சன்செட்டு தான் பாருங்கள். எவ்வளோ பெரிய டியூபராக இருக்குது. நமக்கு டியூபர் பெருசாக இருக்குது சின்னதாக இருக்குன்றதே விஷயம் கிடையாதுங்க. அது பெருசாக இருக்கிறதுல ஒரு ஸ்ப்ரவுட்டு 2 ஸ்ப்ரவுட் இருக்கலாம், சின்னதாக இருக்கிறதுல 5 ஸ்ப்ரவுட் இருக்கலாம். அந்த மாதிரி தான் நமக்கு டியூபர் வாட்டர் லில்லியை பொறுத்த வரைக்கும். இது பார்த்திங்கன்னா கார்லஸ் சன்ஷைனில் இது வந்து நான் இப்போ இன்றைக்கி சரி சேலுக்கு கொடுக்கலான்றதுக்காக எடுத்த டியூபர். பாருங்கள், இந்த லீஃப் இருக்குல்ல, இந்த லீஃப் வந்து நான் கட் பண்ணிட்டும் கொடுப்பேன், இல்லை அப்படியே வச்சும் கொடுப்பேன். அந்த லீஃப், அந்த பெரிய லீஃப் வந்து இருக்கணுன்ற அவசியம் இல்லை.
ஸோ அது வச்சா நல்லாயிருக்குன்னா அப்படியே குடுப்பேன். இந்த ஒரு டியூபர் இருக்கு. எல்லோ வெரைட்டி. இதில பாருங்க, இது 2 ஸ்ப்ரவுட் இருக்கு. இது வச்சோம்னா 2 செடி வளரும். உங்ககிட்ட வந்த உடனே இது பாட்டிங் மிக்ஸ் இதுக்கான பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி, நீங்க நட்டு இந்த மண்ல வச்சுட்டு நல்ல வெயில்ல வச்சீங்கன்னா, வெயில்ல வச்சுட்டு தண்ணி வந்து நல்லா ஃபுல்லா நீங்க வைக்கிற டப்ல ஃபுல்லா வச்சுட்டீங்கன்னா, அந்த வெயில தேடி அந்த லீஃப் எல்லாம் வெளிய வந்துரும். அதனால வாட்டர் லில்லிய பொறுத்தவரைக்கும் நீங்க வச்ச உடனே ஃபுல்லா தண்ணி விடுங்க. டப்ல நீங்க நட்டு வச்ச உடனே. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா, லின்சே வுட்டு சேம் ஃப்ளவரிங் பிளான்ட் அவைலபிளா இருக்கு. பாருங்க சூப்பரா இருக்கும் இது கலர். ரொம்ப அழகா இருக்கும். இது லீஃப் ப்ரொபகேஷன் பிளான்ட் தான். பட் இது லீஃப் ப்ரொபகேஷன் அப்டின்னாலும், இதில நெறைய பிளான்ட்ஸ் வந்து நம்மளால எடுக்க முடியாது. அதனால தான் லின்சே வுட்டு சாரி லின்சே வுட் வந்து எனக்கு வந்து ரொம்ப நான் வீடியோல கூட போட்டிருக்க மாட்டேன். பாருங்க இது சீடு. இந்த மாதிரி சீட் ஃபார்ம் ஆகுது அப்டின்னா, அந்த பிளான்ட் வந்து நல்லா மெச்சூர்ட் ஆயிடுச்சு. நல்லா முத்திருச்சு அப்டின்னு அர்த்தம். இப்போ நம்ம சேல்க்கு குடுக்கலாம் அந்த மாதிரி. இப்போ நீங்க பார்த்துட்ருக்கிறது ஜலசங். ஜலசங்கில ஃப்ளவரிங் பிளான்ட்டு இந்த ஒரு சேம் பிளான்ட் இருக்கு. பாருங்க நல்ல ஹெல்தியான பிளான்ட் தான். இப்ப தான் இது பூத்துட்ருக்கு. இப்போ ஒரு 4, 5 பூ பூத்துருச்சு. ஸோ, இப்போ நம்ம இது வந்து லீஃப் ப்ரொபகேஷன் இல்ல. இது டியூபர் ப்ரொபகேஷன். அப்போ வந்து ஒரு 4, 5 பூ பூத்ததுக்கப்புறம் நம்ம சேலுக்கு குடுத்துரலாம். அந்த மாதிரி இந்த ஒரு பிளான்ட் இருக்கு. அடுத்து இப்போ பார்க்குறது அசபெடின். அசபெடியன் பார்த்தீங்கன்னா, டியூபர் வித்து பேபி பிளான்ட் இருக்கு. நல்ல ஹெல்தியான டியூபர். டியூபர் பாருங்க நல்லா பெரிய டியூபரா தான் இருக்கு. அசபெடியன்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய டியூபர் எப்பவுமே கிடைக்காது. அதிகபட்சம் பெருசுன்னா இதுதான். இதுக்கு மேல டியூபர் வந்து அசபெடியன்ல பெரிய டியூபரா நமக்கு கிடைக்காது. இந்த ஒரு டியூபர் மட்டும் தான் இருக்கு. அ இது இதுவும் உடனே நம்ம பிளான்ட் பண்ணிடலாம். உங்ககிட்ட வந்துச்சு அப்டின்னா, நீங்க உடனே செடிய நம்ம பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி பிளான்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது அட்ரான்ஸ் ஜெய்ஜென்டியா. அட்ரான்ஸ்ல பார்த்தீங்கன்னா, டியூபர் வித் ஸ்ப்ரவுட்டோட இருக்கு. ஆக்சுவலி இது வந்து ஆஸ்திரேலியன் வெரைட்டி. அ நம்ம பெரிய டப்ல வச்சுட்டோம்னா, ஒவ்வொரு லீஃபும் அவ்வளோ பெருசா, அவ்வளோ சூப்பரா வரும். கலர் சேஞ்சிங் வாட்டர் லில்லின்னு சொல்லுவோம். இதில பார்த்தீங்கன்னா, 6 டியூபர்ஸ் இருக்கு. இது எல்லாமே நல்ல ஹெல்தியா ஸ்ப்ரவுட்ஸோட இருக்கிற டியூபர்ஸ் தான். இந்த 6 டியூபர் பாருங்க சைஸ் இது தான் வரும். இதுலயும் வந்து சைஸ் வந்து பெரிய டியூபரா வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா இதில சைஸ் இவ்வளோ பெரிய டியூபரா கிடைக்காது. இதுதான் இருக்கிறதுல பெரிய சைஸ். பாருங்க இதெல்லாம் குட்டி குட்டியா இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி தான் வரும். பாருங்க இது வந்து நீங்க கேட்குற மாரி பெரிய டியூபரா இருக்கு. பட் இது ஜலசங். ஜலசங்ல 3 ஸ்ப்ரவுட்ஸ் இருக்கு. இதில வந்து நீங்க நட்டு வச்சுட்டீங்கன்னா 3 செடி வரும். ஒரு பாட்டிங் மிக்ஸ் இதில ஒரே டப்ல வந்து வைக்கலாம். ஒண்ணும் இத பிரிச்சு வைக்கணும்னு இல்ல. வச்சீங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்ப்ரவுட்ஸ் இருக்கிறதுனால 3 செடி வரும். அப்போ நல்லா மெச்சூர்ட் ஆகி டார்மன்சிக்கு போறப்போ உங்களுக்கு அதிலருந்து 3 டியூபர் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா இந்த டியூபர் ஒண்ணு 4. இதுவும் அதே ஜலசங் தான். பாருங்க இதுவும் டியூபர் இருக்கு. ஜலசங்ல நல்லா 2 டியூபர்ஸ் இருக்கு. உங்களுக்கு வேணுன்ற டியூபர்ஸ கேட்டு வாங்கிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா, பர்பிள் பர்பிள் கொலராட்டால இதெல்லாம் ரூ. 50க்கு தரேன். சின்ன சின்ன டியூபர்ஸா இருக்கும். ₹50 ஒரு டியூபர். ஆனா ரூ. 50 குடுங்கன்னா கண்டிப்பா தரமாட்டேன். மினிமம் ஆர்டர் 300ஆவது இருக்கணும். எனக்கும் அப்பதான் பேக் பண்றதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். அதே மாதிரி அந்த செலவு மிச்சம் பண்ணலாம். உங்களுக்காகட்டும், எனக்காகட்டும் 2மே. இதுவும் ட்ராபிக் சன்செட்டோட டியூபர் தான். பாருங்க இங்க ஒரு பிளான்ட் இருக்கு. இங்க ஒரு பிளான்ட் இருக்கு. அடுத்து ப்ளூ விசில் ஃப்ளவரிங் பிளான்ட் அவைலபிளா இருக்கு. சூப்பரா இருக்கும். கலர் பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு. நல்லா ஷார்ப்பா இருக்கு பெட்டல்ஸு. அடுத்து நம்ம பார்க்குறது டே பிரைட் அப்படின்ற வெரைட்டி. சேம் ஃப்ளவரிங் பிளான்ட் அவைலபிளா இருக்கு. பாருங்க கலர் எப்படி இருக்குன்னிட்டு. ஸோ இது வந்து யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து ரேட் கேளுங்க. அப்புறம் வாங்கிக்கோங்க. ஏன்னா நெறைய பேர் வந்து நீங்க மொத்தமா வந்து எனக்கு இமேஜ் ஷேர் பண்ணி ப்ரைஸ்ன்னும்போது நான் எத்தனை எடுத்து குடுக்குறதுன்னு தெரியல. அதனால தான் உங்களுக்கு பிடிச்சதே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வந்து ப்ரைஸ் கேளுங்க. அடுத்து இப்போ பார்க்குறது அசபெடின். அசபெடின் நான் லாஸ்ட் வீக் நான் எடுத்து சேலுக்கு குடுக்கலான்றதுக்காக தான் எடுத்தேன். பட் இப்போ நீங்க கீழ பார்த்துட்ருக்கிற டியூபரும் மேல பார்த்துட்ருக்கிற டியூபரும் சேம் தான். அந்த ஒரு வாரத்தில நமக்கு எவ்வளோ குரோத் இருக்குன்னு பாருங்க. அப்போ அந்த ரூட்டே இல்லாம இருக்கு. பட் இப்போ பாருங்க நல்ல ரூட் வந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இத தெளிவா காட்டணுன்றதுக்காக இந்த வீடியோல நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்க இந்த வாரம் வந்து நல்லா வேர் வந்துருச்சு. அடுத்து நம்ம பார்க்குறது தவிக்கன். தவிக்கன்ல சேம் ஃப்ளவரிங் பிளான்ட் அவைலபிளா இருக்கு.
ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள், பூ எவ்வளோ அழகாக இருக்குன்னிட்டு. இன்னைக்கு காலையில் தான் பூத்தது, நான் எடுக்கும்போது தான் இது பூத்துட்டு இருந்தது. கலரும் ரொம்ப சூப்பரான கலர். ஸோ இதில் வந்து இந்த ஒரே ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட் மட்டும்தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது அமெரிக்க மேலியா, ரொம்ப நல்லா பூக்கக்கூடிய வெரைட்டி. அதில் பார்த்தீங்கன்னா 3 டியூபர்ஸ் வந்து ₹50 வரும். பாருங்கள், சின்ன சின்னது தான். பட் சின்ன சின்ன டப்பில் வைக்கணும். நீங்கள் இதை வாங்கிட்டு பெரிய ஒரு ₹100 டப்பில் வைக்கக்கூடாது. சும்மா சின்னதாக ஒரு டப்பு, ஒரு ₹40க்கு ஒரு டப்பு வாங்கி அதில் வைக்கலாம். இது ஒவ்வொரு டியூபரும் ₹50 வரும். பாருங்கள், இதெல்லாம் நல்லா ஸ்ப்ரவுட்டு வந்துருச்சு. வேர் வந்துருச்சு. பாருங்கள், இது ₹100. ₹50 3ம், ₹100 ஒரு டியூபரும் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது சொம்பு மேமோ. இதுவும் லீஃப் ப்ரொபகேஷன் பிளான்ட் தான். இந்த பின்னாடி பார்த்தீங்களா மொட்டு எப்படி இருக்குன்னிட்டு. இந்த சொம்பு மேமோ, பர்பிள் ஜாய், அப்புறம் லின்சே வுட். இந்த அந்த மொட்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். டார்க் ப்ரௌன் கலர், அந்த காஃபி ப்ரௌனில் வரும். ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. சேம் ஃப்ளவரிங் பிளான்ட் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா லீஃப் ப்ரொபகேஷன் பிளான்ட்டில் நமக்கு டெய்லியும் பூ இருந்துகிட்டே இருக்கும். டியூபரும் அப்படி தான். அதே மாதிரி இதெல்லாம் டெய்லியும் பூக்குமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக இதெல்லாம் டெய்லியும் பூக்கக்கூடிய வெரைட்டி தான். ஹார்டி வெரைட்டியாக இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்லி தான் கொடுப்பேன். ஆடி நம்மக்கிட்ட இல்லை. ஒரே ஒரு வெரைட்டி தான் இருக்குது. அதுவும் நான் இப்போ வந்து கொடுக்கல. இதுவும் சொம்பு மேமு தான். பாருங்கள், இந்த லீஃப்லேருந்து நான் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். சின்ன செடி தான். அதிலே வந்து அந்த லீஃபில் சீடு வந்துருச்சு அப்படின்னா நல்லா செடி வந்து மெச்சூர்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். பாருங்கள், இந்த லீஃப்லேயும் வந்திருக்கு. இந்த லீஃப் ரொம்ப நல்ல ஹெல்த்தியான லீஃபாக வந்திருக்கு. இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, காட்டுறேன் பாருங்கள். இங்கே வந்து இந்த லீஃபில் சீடு வந்திருக்கு. நல்லா முத்தியிருக்கு சீடு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி ஒரு 2 இன்ச் பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்டெம் விட்டு கட் பண்ணிவிட்டு தண்ணியில் கமிழ்த்து போட்டு விட்டுட்டோம்னா நமக்கு அந்த செடி வந்து கிடைக்கும். பட் நான் கட் பண்ணி போட்டேன் இல்லையா, அதுலேருந்து பெரிய ஸ்ப்ரவுட்டோ பெரிய செடியோ கண்டிப்பாக வராது. பாருங்கள், இதெல்லாம் வந்து நல்லா வளரும். அதே மாதிரி இந்த டப்பை நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே லீவ்ஸ் எல்லாமே கமிழ்த்து போட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த செடியிலேருந்து, இந்த சொம்பு மெம்முன்ற பிளான்ட்லேருந்து கட் பண்ணி போட்டது தான். இது நல்ல மெச்சூர்டு பிளான்ட். எப்போவுமே ஒரு பிளான்ட் கொடுக்கும்போது அது நல்ல மெச்சூர்ட் ஆயிருக்கா என்னன்றதை பார்த்துட்டு தான் நம்ம கொடுப்போம். மேலும் பிளான்ஸ் வாங்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.